2025, 2026 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. தனிநபர் வருமான வரி விதிப்பில் இந்த முறை என்ன மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுபவை குறித்து விவரிக்கும் தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது பெரும்பான்மை மக்களின் எதிர்பார்ப்பு தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்பதுதான். கடந்த நிதியாண்டுக்கான மோடி அரசின் பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படாவிட்டாலும் புதிய வரி முறையின் கீழ் வரும் வருமான வரி விதிப்பு அடுக்கில் மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி புதிய வருமான வரி விதிப்பில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் வரும் சனிக்கிழமை தாக்கல் செய்யப்படவுள்ள ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் புதிய வருமான வரி விதிப்பு முறையில் மாற்றம் செய்யப்படலாம் என வருமான வரி செலுத்துவோர் எதிர்பார்த்துள்ளனர். பழைய வரி விதிப்பு முறையால் கிடைக்கும் வரி விலக்குகளால் நடுத்தர மக்களுக்கு ஆதாயம் இல்லாததால் அவர்கள் புதிய வரி முறைக்கு மாறி வருகின்றனர் என்பது கணக்கு தணிக்கையாளர்களின் கருத்து. நியூ ரிஜிமில் கொஞ்சம் லாஸ்ட் டைம் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் ஃபுல் பட்ஜெட் பண்ணும்பொழுது அந்த 2.5 lakhs பேசிக் எக்ஸம்ஷன்றதை 3 lakhsனு ஆக்கி அவங்களுக்கு 7 lakhs வரைக்கும் ரிபேட் வரைக்கும் கொடுத்து இதெல்லாம் பண்ணால் கூட நார்மலாக ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் 80C 1,50,000ன்னு சொன்னால் அதே 1,50,000 தான் இருக்குது. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் எடுங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுங்க, யூலிப் எடுங்க, எது எடுத்தாலும் தட் கம்ஸ் அண்டர் 80C. மேக்ஸிமம் எவ்வளோனா 1,50,000 தான். கடந்த பட்ஜெட்டில் பழைய வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாததால் வரி விலக்கு உச்சவரம்பு 2.5 லட்சம் ரூபாயாக தொடர்ந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 2025-26 பட்ஜெட்டில் பழைய வருமான வரி விதிப்பு முறை முழுமையாக அகற்றப்படலாம் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அப்பர் லிமிட் நியூ ரெஜிமில் இருக்கிற அப்பர் லிமிட்டில் 7 லட்சத்துலேருந்து ஐதர் 10 லட்சமாவோ இல்லாட்டி 15 லட்சமாவோ மாற்றுறதுக்கான பிளான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி 10 லட்சமாவோ இல்லை 15 லட்சமாவோ மாற்றினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ரெஜிமை யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ 15 லட்சம் வாங்குறவங்க இத்தனை நாளாக ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 15 லட்சமாக ஆக்கினாங்கன்னா யாருமே டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. இந்த 76% சொல்கிற மக்கள் ஸோ ஆல்மோஸ்ட் 90% இல்லாட்டி 95% வரைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வரி விதிப்பு முறை முற்றிலுமாக அகற்றப்படலாம் என்று நிபுணர்கள் கூறும் நிலையில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என இந்த ஆண்டும் வரி செலுத்துவோர் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதியமைச்சரின் அறிவிப்பு நிறைவேற்றுமா என்ற கேள்விக்கு வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி விடை கிடைத்துவிடும். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஜெய்சங்கருடன் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.